உறவுகளுக்கு வணக்கம். ஃப்ரிட்ஜ் அதே மாதிரி உள்ள அதோட சேர்த்து இருக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் வந்து பின்னுக்கு வயல். அதே மாதிரி ஒரு பகுதியெல்லாம் அறுதி உறுதி அதான் கடையோட இருக்குது. இரணை மட்டும் தண்ணி வர பண்ணைக்கும் உங்களுக்கு உகந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உறவுகளுக்கு வணக்கம். கிளிநொச்சி பெரிய பரந்தன் 5ஆம் வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கடையோட ஒரு வீட்டோட அரை ஏக்கர் அறுதி உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கரடிபோக்கு சந்தியிலிருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு வருகின்ற பாதை வந்து நல்ல பாதை, அதாவது கொங்கிரீட் வீதிக்கு அருகாமையிலே தான் இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைந்திருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பலசர கடையும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு மில்லும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மில் ஒன்று இருக்குது. இந்த மில்லில் உள்ள பொருட்களோட சேர்த்து அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலசரக்கடையில் உள்ள அந்த பொருட்களோட சேர்த்து பொருட்கள்ன்று நான் சொல்கிறது வந்து இந்த ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி திராசு, மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோட்கேஸ் ஐட்டங்கள், மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கெஷியர் மேஷை, அது மட்டும் இல்லை பலசரக்கு உணவுப் பொருட்களோட, அதாவது அரிசி, மா, சீனி, இந்த மாதிரி பிஸ்கெட் ஐட்டங்கள், இப்படி பலசரக்கு கடையில் உள்ள நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குதுக்குள்ள அதோட சேர்த்து இருக்குது விற்கிறதுக்காக. அப்படியே ஒரே விலையெல்லாம் கொடுக்க போறீங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மில்லில் உள்ள இந்த மெஷினரிகளோட கொடுக்க போறீங்க. அதாவது வந்து தூள் அரைக்கிறது, மாவு அரைக்கிறது, மற்றது வந்து நெல்லு குத்துற மெஷின், இப்படி நிறைய மெஷினரிகள் இதில் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4-5 மெஷினரி கிட்ட இருக்குது. இந்த மெஷினோட சேர்த்து மற்றது அரை ஏக்கர் காணி, அதோட வீடும் இருக்குதுங்க, நெல் தளம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி கூடுகள் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்குது. நல்ல ஒரு சமதரையான காணி பாருங்கள். காணியை வந்து இவ்வளவு அழகாக வந்து வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையாலுமே ஆசையாக இருக்குதுங்க காணியை. இங்கால பக்கம் பாருங்கள், கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் வந்து நல்ல அறுக்கியாக வந்து அடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் அடைச்சி டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க. மற்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளு கம்பியால் அடைச்சிருக்காங்க. கொங்கிரீட் தூண் போட்டு முள்ளு கம்பியால் அடைச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு அருமையான காணிங்க பாருங்க. உண்மையாலுமே எவ்வளவு நீட்டாக வந்து இந்த காணியை வச்சிருக்கிறாங்கன்னு. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெல் தளம், அதே மாதிரி நெல் வந்து அவிக்கிற அந்த பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. இதான் அந்த நெல் அவிக்கிற இடம். காணியினுடைய பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து ஏக்கர் கணக்கில் வயல் காணி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியினுடைய எதிர்ப்பக்கம் 2 பக்கங்களும் வந்து வீடுகள் இருக்குதுங்க. பிரச்சனை இல்லை, நீங்கள் யோசிக்க தேவையில்லை, வீடெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் வந்து பின்னுக்கு வயல் காணியெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இந்த மில்லை வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு உகந்த இடமா தான் இருக்குது. இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பகுதியெல்லாம் வாழை மரங்கள் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 தென்னை மரங்கள்கிட்ட இருக்குது, காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள். பலசரக்கு கடைக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு ரூமாக வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. வேணும்னா நீங்கள் வந்து பின்னுக்கே வந்து சமைக்கக்கூடிய வசதியோடு அந்த ரூம் அமைச்சிருக்கிறாங்க. அதை விட வீடும் வந்து இருக்குது. நாங்கள் வந்து காணியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டை போய் சுற்றி பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பின்னுக்குள்ளே அந்த ரூம், பலசர கடைக்கு பின்னுக்குள்ளே அந்த ரூம் பகுதி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கோழி கூடு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட கோழிகள் வளர்க்கக்கூடிய அளவான ஒரு கோழி கூடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் இருக்குது, உங்களுக்கு டொய்லெட் வசதி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி குழாய் கிணறு வசதி எல்லாம் இருக்குது. பைப் லைன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து செய்திருக்குது. அதாவது கிளிநொச்சி கரடிபோக்கு சந்தி அந்த A9 வீதியில் இருந்து ஒரு 3 தொடக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் தூரங்களுக்கு உள்ளதான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் இல்லை, சரியாக ஒரு 15 நிமிடங்கள்லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த காணிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். டவுனில் இருந்து அப்படியான ஒரு வசதியான இடத்துலாம் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அறுதி உறுதி காணி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு டீட் காணி, ப்ரைவேட் லேண்ட். அதை பற்றி நீங்கள் பயப்படையே தேவையில்லை. இந்த உறுதிக்கு வந்து நீங்கள் வந்து லோன் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பெருமதியான உறுதி தான் இது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு முதல்ல வந்து காணியை வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம். இதில் வந்து பாருங்க, தொட்டியும் இருக்குது, தொட்டி வசதி எல்லாம் இருக்குது. சுற்றி வர வந்து நீங்கள் வந்து அடைச்சி கொண்டீங்கன்னா சரி. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கு பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மரங்கள் வந்து வச்சுருக்குறாங்க. கூடுதலான பாகங்கள் இந்தியாவில் வந்து தென்னை மரங்களும் வந்து வச்சுருக்குறாங்க, வாழை மரங்களும் இருக்குது. நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சுத்தமாக வந்து பாருங்கள் காணியை வச்சுருக்காங்கண்டு.
ஓகே, அடுத்த கட்டம் வந்து நாங்கள் வந்து வீட்டை பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், முன்னுக்கு வந்து ஒரு 10 அரைச்சிவர் வந்து வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அளவான ஒரு அவுட் ஹோல் உண்டு. அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம்னா இது வந்து ஹோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவான ஒரு ஹோல் தான் அமைப்பாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலக்கை கூரை தான் போட்டிருக்கீங்கன்னா ஓடு வந்து போட்டிருக்குறாங்க. அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாமியரை. அப்படியே இந்த குரோடோல் பகுதியால் நாங்கள் போனோம்னா இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ரூம் ஒன்று இருக்குதுங்க. நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடு தான். அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து கிச்சன் இருக்குதுங்க. வீடு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெயிண்டை வேண்டி நீங்கள் வந்து செய்து அழகுபடுத்தி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தற்காலிகமாக டெம்பரரியாக தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் செலவழிச்சு தான் இது ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், புக்ஸ் வாரில் வந்து ஃபிட் பண்ணி எங்கால தகரமெல்லாம் வந்து அறிக்கையாக வந்து அடைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் இந்த வீட்டினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. 2 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, முன்னுக்கு வந்து அவுட் ஹோல் இருக்குது. இதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு. பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நல்ல ஒரு அருமையான வீடு. உண்மையாலுமே ஒரு உறுதி காணி. 2 கடையோடு இருக்குது. முன்னுக்கு வந்து கொங்கிரீட் வீதி தான். அதாவது ஏனையின் வீதியிலேருந்து நீங்கள் வரும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பாதையோடையே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக தார்பாதை முடிய கொங்கிரீட் பாதை. இந்த அமைப்பில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். தென்னை மரங்கள் வந்து கூடுதலான பாகங்கள் நான் நினைக்கிறேன் 10க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். வேறு என்ன உறவுகளே, இதான் பிரதான பாதை. அதாவது வந்து இந்த வீட்டுக்குள்ளே வாரத்துக்கு டபுள் கேட் போட்ட ஒரு பிரதான பாதை. அப்படியே நாங்கள் திறந்து கொண்டு வெளியே போனோம்னு சொன்னால் வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரியான நல்ல பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. முன்னுக்கு வந்து வாய்க்கால் இருக்குது. அதாவது இரணை மட்டும் தண்ணி வரக்கூடிய அழகான அந்த வாய்க்கால் ஓடி இருக்குது இந்த காணி. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பசுமையான இடத்துல, நல்ல அமைதியான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் வயல் காணி இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இங்கால வந்து இந்த காணி எடுத்திங்க சொன்னால் பண்ணைக்கும் உங்களுக்கு உகந்த மாதிரி இருக்கும். அதாவது ஆடுகள் மாடுகள் வளர்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மேய்ச்சலுக்கு வந்து அருமையான ஒரு காணியாக இருக்குங்க. உண்மையாலுமே இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பலசர கடையில் உள்ள அந்த பொருட்களோட, மற்ற இந்த மில்லில் உள்ள பொருட்களோட, வீடோட, அரை ஏக்கர் காணி, உறுதி காணி, இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,80,00,000 ரூபா உரிமையாளர் வந்து சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களே உங்களுக்கு தரேன். உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து உரிமையாளருடைய கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் என்னுடைய நம்பரையும் தரேன். நீங்கள் வந்து எனக்கும் வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.